ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் ரெகுலராக வீடியோஸ் போடவே முடியாது. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு 10 மினிட்ஸில் எப்படி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நைட் டின்னர் குக்கிங்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி செய்யலாம் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காளான் கிரேவி செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வணங்குறதுக்கு போட்டாச்சு. அது கூடயே 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. வணங்கிட்டு இருக்கும் போதே 2 தக்காளி அது கூட போட்டு நல்லா வணங்குறதுக்கு விடலாம். அது வணங்குறதுக்குள்ளேயே நம்ம வந்து காளானை க்ளீன் பண்ணி அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளி வணங்கும் போதே அதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு அதோட நான் வணக்கிட்டு அதுக்கப்புறமா காளானை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப பொடுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடயே வந்து நான் வந்து காளான் கிரேவி பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பும் கசகசாவும் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. நான் காளான் கட் பண்ணி முடித்ததுமே வெங்காயமெல்லாம் வணங்கிருச்சு, ஆறவும் எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பட்டை சோம்பு பொடி எல்லாம் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கல்பாசி போட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். காளானுக்கு மட்டும் லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரத்துலேயே காளானே தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து காளானுக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து நல்லா சூப்பராக நல்லா கொதித்து அந்த மசால் வாசனையெல்லாம் போச்சுன்னா காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் காளான் கிரேவி சாப்பிடாத ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களுக்காக தாங்க நான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் ஒரு தோசை சைக்கோ இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பிள்ளைக்கு தான் வந்து தோசை ஊற்றியிருக்கேன். அவள் வந்து தோசை தான் வேணும்ன்ட்டா. சப்பாத்தி எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்களே எல்லோரும் சப்பாத்தி சாப்பிடுங்கன்ட்டா. ஸோ அதனால் வந்து அவளுக்காக வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு மற்ற எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட்டோங்க. சப்பாத்திக்கு அந்த காளான் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தக்காளி தொக்கோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் அதை ஆட் பண்ணி நான் போட்டுடுறேன். நைட் டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான டேட்டி கிச்சன் வந்து எந்த வீட்லேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ மோசமான கிச்சன் எங்கள் வீட்டில். சரி, ஓகே, நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு மாவு மீதி இருந்துச்சு. அதை எடுத்து வந்து கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த போசியும் எடுத்து போட்டுட்டேங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இருக்கிற குழம்பு மாற்றி ஊற்றிட்டு தேவையில்லாத அந்த போசியை தூக்கி சிங்கில் போட்டுடணும். தேவை இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. நம்ம வந்து விளக்க வேண்டிய பாத்திரத்தை சிங்கில் போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாவே கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். வரமிளகா டப்பாவில் வரமிளகா காலியாயிருச்சு. சரி, அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த டப்பாவை கழுவி எடுத்து வச்சுருந்தேங்க. இன்றைக்கி வரமிளகா வாங்கிட்டு வந்ததையும் அதை மாற்றி போட்டுட்டு தேவையான நல்ல மிளகாய் மட்டும் எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு வரமிளகா வந்து டப்பாவில் போட்டு வச்சாச்சு. போட்டு வச்சுட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து எல்லா மளிகை சாமானும் போட்டு வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டாச்சு. இன்னொன்று வந்து டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா தோசை சுட்டது, சப்பாத்தி சுட்டது எல்லா கல்லையும் எடுத்து அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரஃப்பாக ஒரு தொடச்சி விட்டுட்டு கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி விட்டுடலாம். எப்போவுமே நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டிப்பாக கிச்சனை க்ளீன் பண்ணியிருப்போம். அதனால் பெருசாக வந்து குப்பை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். குப்பை இருக்காது. அதே போல் இப்போ நம்ம செஞ்சால் தான் ஆயில் எல்லாமே இதாக இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாவே கிச்சன் க்ளீனாக இருக்கும். அடுப்பெல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு நான் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. ஏன்னா என்னுடைய அடுப்பில் பெருசாக வந்து நான் எதையும் சிந்தலை. நான் அவ்வளோ கவனமாக தான் நான் வேலை செஞ்சேன். அதனால் வந்து ஈஸியாக என்னால் க்ளீன் பண்ணிக்க முடிஞ்சுது. எப்போவுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சமைக்கவே சில வேலைகளெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெருசாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது வராது. அதுக்கப்புறமா மதிய விளக்குன பாத்திரத்தை எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முதல்ல எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அதை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாவே அந்த பேஸ்கெட் வந்து காலி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய கூடையில் வந்து ஒரு கவர் போட்டு வச்சுக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட்டெல்லாம் வந்து அப்படி அப்படியே சிங்கில் போட்டிருப்பாங்க நம்ம குட்டீஸுங்க. அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி இது பண்ணியிருக்கேன்.
நான் வந்து எப்போவுமே பாத்திரம் விளக்கும்போது ஒரு ஓர்ஸ்லாம் விளக்கணும். அப்படி விளக்கணும் அப்படின்னா தான் டக்குன்னு வந்து நம்மளால விளக்கி முடிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மோசமாக இருக்கிற கிச்சனை இவங்களால க்ளீன் பண்ண முடியும் போது நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருந்த 3 சின்ன போசிங்களை வந்து விளக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து 2 பெரிய போசி இருக்குது. அதனால் இந்த 3 போசியும் விளக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இது தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பெரிய போசிங்களை எடுத்து வச்சுக்கலாம். அதனால தான் அதை விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பிளேட்ஸ் எல்லாம் விளக்குனேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த பெரிய பாத்திரம், அப்புறம் வந்து வடைச்சட்டி, அதுக்கப்புறமா வந்து 2 இந்த மாவு போட்டு வச்சுருந்த போசி, அதை மூடி வச்சுருந்த போசி, மிக்ஸி ஜார்னு எல்லாத்தையும் கடகடன்னு விளக்கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாத்தையும் விளக்கி முடிச்சுட்டு சிங்கில் பார்த்தா சிங்கில் நிறைய அடைச்சிருந்துச்சு. சரி நான் அதெல்லாம் எடுத்து அந்த கவரில் எடுத்து போட்டு வச்சுட்டேங்க. அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாமே கழுவினேன். தண்ணியை வந்து எப்போவுமே சிம்பிளாக, அதாவது ரொம்ப கம்மியாக வச்சுட்டு விளக்கணும் அப்படின்னா அந்த சோப்பு நுரையோடு இருக்காது. அதே போல் வெள்ளை வெள்ளையாக பிடிக்காது. நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இந்த மிக்ஸி ஜாரை கழுவி குப்பரை மட்டும் கமுத்தி வைக்காதீங்க. அந்த ஜார் அந்த சுற்றுற இடத்துல வந்து போய் தண்ணி நின்றுச்சுன்னா அப்புறம் வேலை செய்யாமல் போயிடும். நான் இப்போ கமுத்தி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நிமித்தி வச்சுருவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் விளக்கிட்டு கையோடு வந்து நான் சப்பாத்தி தேய்ச்ச அந்த கட்டையும் அந்த கல்லையுமே வந்து கடன்னு கழுவியாச்சு. எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு கையோட அந்த சிங்க்லேயும் வந்து நான் வந்து எப்போவுமே விம் ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன் பாத்திரம் விளக்குறக்கு. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்படியே அதவே ஊற்றி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி இது பண்ணிடுவேங்க. அதே போல் சிங்கில் வந்து அந்த சிங்கை நம்ம கழுவும் போதே அந்த பைப்பு அங்கே மேலே இருக்கிற அந்த கல் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக கழுவிடணும். அப்படி கழுவிட்டோம் அப்படின்னா தான் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து அது கசகசன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் அதெல்லாம் உப்பு படிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற டவல் எல்லாத்தையுமே, கிச்சன் டவல் எல்லாத்தையுமே துவைச்சி அதையும் வந்து நம்ம காய போட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பார்க்கும்போது அது நல்லாவே இருக்கும், காஞ்சிருக்கும். அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எல்லாமே கூட்டி விட்டு குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டோம்னா கிச்சன் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிருங்க. காலையில் வந்து இப்படி இருக்கிற கிச்சனை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லையா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கில் பாத்திரம் போட்டு வச்சுட்டு விளக்க முடியலன்னு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.